உங்களோட 2 வயசு குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கலைங்களா? ஒரு வேளை ஸ்பீச் டிலேவோ, டெவலப்மெண்டல் டிலே, ஆட்டிசம், ஏடிஹெச்டி, டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியுது. பட் ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு இன்னும் தெரியல. மேபி நாங்க வெயிட் பண்ணலாமா? ஒரு 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேளை 5 வயசுலயுமே பேசல, ஸ்கூல் போயுமே பேசலன்னா, அதுக்கப்புறம் நாங்க அசஸ்மெண்ட் எடுத்துட்டு தெரப்பி நாங்க ஃபாலோ பண்ணலாமா? அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்கீங்களா? ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அசஸ்மெண்ட் எடுத்துட்டு ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்னா என்ன, அது ஏன் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். எண்டு வரைக்கும் பாருங்கள், பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். நம்ம லோட்டஸ் கேர் ரீஹாப்ல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நம்ம ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கிளினிக் நேராக கரூர்லையுமே இருக்குது. கரூர் வர முடிஞ்சவங்க, கரூரில் உள்ள மக்கள் நீங்கள் நேராக கிளினிக் வந்துமே அவங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என் குழந்தை 2 வயசு ஆகுது, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இன்னும் பேசலை, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆட்டிசம், ஏடிஹெச்டி, டெவலப்மெண்டல் டிலே இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ தான் 2 வயசு தானே ஆகுது. ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாமா? நான் வெயிட் பண்ணிவிட்டு நான் அசஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நான் தெரப்பி ஃபாலோ பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க பேரண்ட்ஸ். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து என்ன ப்ராப்ளம், என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்னா என்ன, அது நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்களா? ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குன்னு ஸ்டார்ட் ஆகிறப்பே கண்டுபிடிச்சி அதுக்கான தெரப்பி ப்ராசஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டையோ பண்ணுறது தான் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, ஏடிஹெச்டி இருக்குது, பேசாமல் இருக்காங்க, இல்லை டெவலப்மெண்டல் டிலே கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தைக்கு என்ன நீடு இருக்குங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான தெரப்பி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி பேரண்டல் அப்ரோச் மூலயமா அவங்களுடைய கம்யூனிகேஷன், சோஷியல், எமோஷனல், பிஹேவியரல் அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் குழந்தைக்கு தெரப்பி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அவுட்கமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் தெரப்பிக்கு வரும்பொழுது அவங்களுடைய மனநிலை எப்போ பேசுவான், 2 மாதத்தில் பேசிடுவானா, 6 மாதத்தில் பேசிடுவானா அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு ஒரு உள்ளுணர்வு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் 2 வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் ஏர்லி இன்டர்வென்ஷன் தான். ஒரு வேளை 2 to 3 வயசுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சி ஸ்கூலில் விட்டால் சரியாயிரும், ஒரு 5 வயசுக்கு மேலே பேசுவான், வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் நீங்கள் விட்டுட்டு 5 வயசுக்கு மேலே ஒரு 7 வயசுக்கு மேலே நீங்கள் தெரப்பி எடுக்கிறீங்கன்னா தெரப்பி எடுப்பீங்க. பட் அவுட்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 2 வயசில் ஐடென்டிஃபை பண்ணி 2, 2.5ல் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைக்கும் 7 வயசில் தெரப்பி எடுத்து அந்த குழந்தைகிட்ட வர இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசு குழந்தைக்கு இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு இந்த 7 வயசு குழந்தை. ஸோ இந்த ஏர்லி இன்டர்வென்ஷனில் அப்படி என்னங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் செரப்ரல் பிளாஸ்டிசிட்டி. நீங்கள் குழந்தையுடைய சைல்டு டெவலப்மெண்டல் பீரியடில் பிரெயின் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த 0 to 5 இயர்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பீரியடுன்னு சொல்லுவோம். இந்த 0 to 5 இயர்ஸில் தான் பிரெயின் பிளாஸ்டிசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். காரணம் ஒரு செகண்டுக்கு 1 மில்லியன் நியூரான்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரெயின் நியூரல் பிளாஸ்டிசிட்டியோட ஸ்பீடு குறையாமல் அதோடைய வேகத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும் தெரப்பியில். உங்கள் குழந்தையுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம எதுக்காக அது ஏர்லி இன்டர்வென்ஷனுங்கிறது பண்ணுறோம்? நம்ம குழந்தை பேசணும், அவன் பிஹேவியர் கரெக்டாக இருக்கணும், சோஷியல் எமோஷனல் ஸ்கில் நல்லா இருக்கணும், அவனுடைய சென்சரி ப்ராசஸ் நல்லா இருக்கணும், அவனும் மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணணும்னு தானே தெரப்பி எடுக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியே சீக்கிரமாக தெரப்பி ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை 100% நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வெயிட் அண்ட் சி அப்ரோச் யூஸ் பண்ணாமல் ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் 100% மாற்ற முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது பேரண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக லேட் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கே போய் அசஸ்மெண்ட் எடுத்து அதுக்கான தெரப்பி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை
பேரண்டல் ஒரு டிரான்ஸ்பரண்டான தெரப்பி சர்வீஸ் வேணும், பேரண்ட் அப்ரோச் வேணும், பேரண்டல் கைட்லைன்ஸ் வேணும். நான் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் என் குழந்தைக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், என் குழந்தைக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டான கேரும் ப்ரோக்ராமும் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட 1-on-1 செஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் சீக்கிரமாக ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் குழந்தையுடைய செரெப்ரல் பிளாஸ்டிசிட்டியை ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.